வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். கார்த்திக் வந்துட்டு தனாவை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து கையையும் காலையும் கட்டி பெட்ல தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டுட்டு, இங்க பாரு, நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. நீ பாட்டுக்கோ என்ன மறந்துட்டு அந்த கதிரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. நான் தான் உன்னை உசுருக்கு உசுரா லவ் பண்றேன். அதனால நான் தான் வந்து உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கோவாவுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உன்னை கடத்தினேன் அப்படிங்கிற விஷயம் அந்த கதிருக்கு தெரியாம, நீ எங்க போன என்ன ஆன அப்படின்னு தெரியாம அவன் பைத்தியம் பிடிச்சு ரோடா திரியணும் அப்படின்னு அந்த கார்த்திக் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம தனா சொல்றாங்க, இங்க பாரு, நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தப்பான முடிவா இருக்கு. இங்க பாரு, நீ உங்க அப்பாவுக்கு மட்டும் நீ பண்ற இந்த அநியாயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு. அதுக்கு அந்த கார்த்தி சொல்றான், இங்க பாரு, நான் யாரு அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? என் குடும்பமே இன்னைக்கு ஒதுங்கி போயிருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். தேவையில்லாம என் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டியல்ல. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குமா? அவன் பாட்டுக்கும் கதிர் உனக்கு தாலி கட்டுறான் அப்படின்னு கழுத்தை குடுத்திக்கிட்டு இருந்தியல்ல. இப்ப வந்துட்டு அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்ட. என்ன காதலிக்கிறதா சொல்லிட்டு உன்னை சும்மா விடுவனா? இங்க பாரு, எத்தனை நாள் ஆனாலும் சரி, நான் உன்னை அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ வைக்கவே விட மாட்டேன். கல்யாணம் ஆன பிறகு நீயும் நானும் கோவா போறோம். கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வரோம் அப்படின்னு அந்த கார்த்தி சொல்றாரு. தனா சொல்றாங்க, இங்க பாரு, நீ பிளான் பண்றது எல்லாமே நடக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்காத. உன்னோட பிளான் எதுவுமே ஜெயிக்க போறது கிடையாதுடா அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்புறமா கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, நீ பாவம் ஏதாவது சாப்பாடு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நினைச்சு போனேன். ஆனா உன் திமிரு பேச்சுக்கு உனக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே பட்னியா கடடி அப்படின்ட்டு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப தனா வேதனைப்படுறாங்க. ஐயோ கதிர் எங்க இருக்க நீ அப்படின்ட்டு வேதனைப்படுறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு ஒரு வீட்டுல இருந்து வெளியில வராத நம்ம கதிர் பாக்குறாரு. கதிரும் மாயாவும் சேர்ந்து ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் கதிர் சொல்றாரு, இந்த பக்கமா நான் போய் பாக்குறேன். இந்த பக்கம் தான் அந்த கார்த்திக் அடிக்கடி வரத நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். சோ நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஒரு பக்கம் போக சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் தேடுறாங்க. அப்பதான் ஒரு வீட்டுல இருந்து கார்த்திக் வெளியில வரத பாக்குறாங்க. அப்ப கதிர் நினைக்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் வீட்டுல இல்ல இருந்தான், இங்க எதுக்கு வரான்? இது வந்து மாமாவோட தோப்பாச்சே, இந்த தோப்பு வீட்டுல இவன் என்ன பண்றான் அப்படின்னு கதிர் அங்கிருந்து வராரு. கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போனதோட கதிர் அங்க வந்து அங்க வேலை பாக்குறவரை பாக்குறாங்க. அவரு நேரா கதிரை பார்த்ததோட, ஏய் நீ யாருடா, எதுக்குடா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, இங்க யாராவது இருக்காங்களா? அப்ப அவர் வந்துட்டு ஒண்ணுமே காதுல விழாததுனால நீ யாருன்னு தெரியல, போ வெளியில அப்படிங்கிறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு அவர்கிட்ட, உங்களுக்கு காது கேட்காதா, அதை எடுத்து மாட்டுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் எடுத்து மாட்டுறாரு. அப்ப கதிர் கேக்குறாரு, சண்முக அண்ணன், நான் தான் தனாவோட ஹஸ்பண்ட் கதிர். இது மாதிரி சும்மா தோப்பு வீட்டை தான் பார்க்க வந்தேன், பார்க்கலாமா? சண்முகம் சொல்றாரு, அதுக்கு என்னப்பா, நீ போய் பாருப்பா, ரகுராம் ஐயாவோட மருமகன் தானே நீ, நீ போய் பாரு, உன்னை யாரு என்ன சொல்ல போறா அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாரு, தனா இருக்காங்களா அப்படின்னு. அப்பதான் மாடியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம கதிர் இங்க இருந்து மாடிக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா தனாவை கட்டி போட்டிருக்கான் அந்த கார்த்தி. அதை பார்த்ததோட கதிருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கதிர் ஓடி போய் தனா தனா அப்படின்னு சொல்ல, தனா கதிரை பார்த்ததோட கதிர் அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, தனா என்னாச்சு தனா, எப்படி தனா இவன்கிட்ட மாட்டுன அப்படின்னு அந்த கை கால் கட்டையெல்லாம் அவுத்து விடுறாங்க. அப்ப தனா அழுகுறாங்க. கதிர், இவன்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து, இவன் என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இங்க கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, தனா அழாத தனா, அதான் நான் வந்துட்டேன்னு அப்படின்ட்டு தனாவோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. நேரா எங்கேயும் கூட்டிட்டு போறாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வரும் பொழுது அந்த கார்த்தி தலையில
நம்ம கதிரோட தலையில கட்டையெல்லாம் அடிச்சிடுறாங்க. இதனால கதிர் மயக்கமுட்டி கீழே விழுந்துடுறாரு. அப்புறமா கதிரை ஓரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்ப கதிர் மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் நினைக்கிறாரு, இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கட்டாயம் இளம்பிடுவான். நாளைக்கு கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவன் வந்த பிறகு அந்த மாயாவும் வந்தாலும் வந்துருவா. அதனால நம்ம இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு அந்த கார்த்திக் ஒரு பட்டு புடவையையும் கொடுக்குறாங்க அந்த தனா கிட்ட. பட்டு புடவையை கொடுத்து கட்ட சொல்றாங்க. ஆனா தனா சொல்றாங்க, என்னால கட்ட முடியாது அப்படின்ட்டு சத்தம் போடுறாங்க. ஐயோ கதிர் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அழுகுறாங்க. கார்த்திக் கேக்குறாரு, ஏண்டி என் மேல இல்லாத பாசம் அவன் மேல எப்படி உனக்கு பாசம் வந்துச்சு அப்படின்னு கார்த்திக் தனாவை ஓங்கி அறையிறாரு. அப்ப கார்த்திக் என்ன பண்றாருன்னா, கதிரோட கழுத்துல கத்திய வச்சு, நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா இவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் தனா சத்தம் போடுறாங்க, ஐயோ என் கதிரை எதுவும் பண்ணிராத, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல ஓமகுண்டம் எல்லாத்தையுமே ரெடி பண்றாரு. அப்புறமா தனா கிட்ட பட்டு புடவை கொடுத்து கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னதோட அந்த தனாவும் போயிட்டு பட்டு புடவைய கட்டிக்கிட்டு வராங்க அழுதுகிட்டே. அப்புறமா கார்த்திக் நேரா பட்டு வேட்டி பட்டு சட்டையை கட்டிக்கிட்டு வராரு. வந்து அந்த ஓமகுண்டம் பக்கத்துல உட்கார்றாரு. தனாவை உட்கார சொல்ல தனாவும் உட்கார்றாங்க. ஒரு பக்கம் கதிர் மயக்கத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேரா கதிர் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு தேடுறாங்க. தனாவும் எங்க இருக்கான்னு தெரியல, கதிரும் காணாம போயிட்டான். இத பார்த்ததோட மாயாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கமா தான் கதிர் போனான், ஆனா போன கதிர் இன்னும் காணும். ஒருவேளை அந்த கார்த்தி தான் இப்படி பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு இந்த பக்கமா கதிரை தேடி வராங்க. அப்ப நம்ம ரகுராமோட தோப்பு வீடு இருக்கிறத மாயா பாக்குறாங்க. பக்கத்துல எந்த வீடும் இல்ல. இத பார்த்ததோட மாயாவுக்கு சந்தேகம், ஒருவேளை இங்கதான் அந்த ராஸ்கல் கார்த்திக் வந்துட்டு தனாவை கடத்தி வச்சிருப்பானோ அப்படின்னு அந்த தோப்புக்குள்ள வராங்க. வந்து அங்க வேலை பார்க்கிறவர்கிட்ட, சண்முகம் அண்ணா என்ன பண்றீங்க? அப்ப சண்முகம் சொல்றாரு, வாமா, இப்பதான் கதிர் வந்தாரு, கதிர் வீட்டுக்குள்ளதான் போயிருக்காரு, இப்ப நீ வந்திருக்க? மாயா கேக்குறாங்க, என்ன கதிர் இங்க வந்தானா? அவர் சொல்றாரு, ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதிர் ஐயா வந்தாரு. அப்ப மாயா சொல்றாங்க, சரிண்ணா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா அழுகுறாங்க, தயவு செஞ்சு கார்த்திக் என்ன விற்ற கார்த்திக் அப்படின்னு அழுகுறாங்க. ஆனா கார்த்தி சொல்றாரு, ஏய் மரியாதையா வாய மூறி அப்படின்னு தாலி கட்ட போறாரு. தனாவோட கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் சொல்றாரு, இவன் கட்டின தாலி இன்னும் உன் கழுத்துல இருக்கா? முதல்ல அந்த தாலியை கலட்டடி அப்படின்னு தாலியை கலட்ட போறாங்க. மாயா இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பக்கத்துல ஒரு கட்டை கிடக்கு. அந்த கட்டையை எடுத்து கார்த்தியோட தலையில பயங்கரமா அடிக்கிறாங்க. இதனால கார்த்திக் மயக்கம் போட்டுறாரு. அப்ப நம்ம தனா வந்துட்டு மாயாவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க, மாயாக்கா அப்படின்னு. அப்ப கதிர் மயக்கத்துல இருக்காரு. கதிரோட முகத்துல தண்ணி தெளிச்சு கிளப்புறாங்க. கதிர் கிளம்புறாரா? கார்த்திக் ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கிடக்குறத பார்த்துட்டு கதிர் சொல்றாரு, இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் மாயா. அப்ப மாயா சொல்றாங்க, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கட்டிடலாம் கதிர், வா போகலாம். இப்ப நம்ம இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம மாயா சொல்றாங்க, இந்த கார்த்தியோட உண்மையான முகம் தெரியற வரைக்கும் அவன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப தனா சொல்றாங்க, ஆமா மாயா, கண்டிப்பா அவன் அடங்கவே மாட்டான், இதனால பல பிரச்சனைகள் வரும். மாயா சொல்றாங்க, தனா கண்டிப்பா இப்படி நடக்கிற விஷயத்த பெரியப்பா கிட்ட சொல்ல முடியாது, பெரியப்பா வேதனைப்படுவாரே. அப்ப தனா சொல்றாங்க, இல்லக்கா, நம்ம எப்படியாவது சொல்லிதான் ஆகணும். மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை நாளும் இந்த விஷயத்த மறைச்சது எதுக்காக தெரியுமா? நீ கார்த்திய காதலிச்சது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இத்தனை நாளும் நான் மறைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு சொல்லணும்னு சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால சொல்லாம இருக்கிறது நல்லது தானா? இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, ஆனா கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, பஞ்சாயத்துல இத பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும். அந்த புவனேஸ்வரி வீட்டுல போயிட்டு கேட்டதுக்கு அவ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னான். அவங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் நம்ம குடும்பத்தை ஏதாவது ஒரு வழி பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு நம்ம வந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டினாதான் சரிபட்டு வரும். நம்ம பிராது கொடுத்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பஞ்சாயத்துக்கு வராங்க. அங்க வந்துட்டு பஞ்சாயத்துல உள்ளவங்க கிட்ட,
ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அப்ப அவங்க அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு, என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, இதுல உள்ளது எல்லாமே உண்மைதான். அஹ் தனாவுக்கு இத்தனை நாளும் அந்த கார்த்தி பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தான். நாங்க இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம், அவன் திருந்திடுவான்னு நினைச்சோம். ஆனா அவன் திருந்துற மாதிரி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தனாவுக்கு பெரிய பிரச்சனையை தான் கொண்டுகிட்டு வரான். அதனாலதான் நாங்க பிராது கொடுத்துருக்கோம். நீங்க என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி, ஃபர்ஸ்ட் ரகுராம் ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். இதை கேட்டதும் கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா கதிர் எல்லாரும் பஞ்சாயத்துல இருக்க ஒரு சில பேரு நேரா ரகுராமோட வீட்டுக்கு போறாங்க. ரகுராமோட வீட்டுக்கு போயிட்டு ரகுராம பார்த்து, ஐயா வணக்கம். ரகுராம் சொல்றாரு, வணக்கம் வாங்க, என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, ஐயா ஒரு பிராது வந்திருக்கு. ரகுராம் சொல்றாரு, அதுக்கு என்ன, பாத்திரலாமே. அவங்க சொல்றாங்க, ஐயா உங்க பொண்ணு தனாவும் கதிரும் தான் கொடுத்துருக்காங்க. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களான்னு எனக்கு அப்பவே தெரியும். நம்ம குடும்பத்தை நிம்மதியா விடக்கூடாது அப்படின்னு அந்த கதிர் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறான். அதனாலதான் நம்ம குடும்பத்து மேல அடுத்து ஏதோ பிராது கொடுத்துருக்கான். அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏ பத்மா, டிவி இல்லாம கண்டபடி உளராத. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கறத கவனி, அதுக்கப்புறம் பேசு. என்ன ஏதுன்னு புரியாம அவங்க மேல இந்த மாதிரி பழி போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத பத்மா. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி அப்படி என்ன பிராது கொடுத்துருக்காங்க? அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க முடிவு சொல்லுங்க ஐயா. ரகுராமு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து நேரா பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. அங்க நம்ம தனாவும் கதிரும் நிக்கிறாங்க. ரகுராம் இத பார்த்துட்டு, கண்டிப்பா அந்த கதிரால நம்ம தனாவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது, அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் என் பொண்ணை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரகுராம் ரொம்ப வேதனையோட உட்கார்ந்துருக்காரு. அதே நேரம் அந்த இடத்துக்கு புவனேஸ்வரி வந்திருக்காங்க. ரகுராம் புவனேஸ்வரிய பார்த்து, இவளதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சே, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே தலைவர்கள் எல்லாருமே புவனேஸ்வரி வீட்டுக்கும் பசுபதி வீட்டுக்கும் போறாங்க. அங்க போய் புவனேஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, பஞ்சாயத்துல உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல, யாரு எங்க மேல பிராது கொடுத்தது? அவங்க சொல்றாங்க, தனாவும் அந்த கதிரும் உங்க புள்ள கார்த்தி மேல பிராது கொடுத்துருக்காங்க. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்ப புவனேஸ்வரி கார்த்திய பார்த்து, கார்த்திக் காலையில இருந்து நீ வீட்டுல தானே இருக்க? கார்த்திக் சொல்றாரு, ஆமாத்த நான் வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே புவனேஸ்வரியும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு நேரா பஞ்சாயத்துக்கு வராங்க. அங்க ரகுராம பார்த்து, இங்க பாரு ரகுராம், நீ சொன்னதுனால நாங்க ஊரை விட்டு விலகி இருக்கோம். திரும்ப திரும்ப எங்க மேல அடுக்கடுக்கா இப்படி பொய் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்ப எங்க மேல என்ன தப்பான குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? உன் பிள்ளை நீ சொல்லிதானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பசுபதி சொல்றாரு, ஏய் மரியாதையா பேசு. கதிர் சொல்றாரு, இப்படி என் பொண்டாட்டிய கடத்தி கொண்டு போய் வச்சு உன் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியே, உன் மேல தப்பு சொல்லாம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது எங்க மேல தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம மாயா அந்த பேப்பரை ரகுராம் கிட்ட கொடுத்து, இத பாருங்க அப்படின்னு சொன்னதோட ரகுராம் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரு டோட்டலா படிக்க ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி கதிரோட ஒய்ஃப் தனாவை கார்த்திக் கட்டாயப்படுத்தி கடத்திட்டு போய் ஒரு தோப்புல வச்சு தனாவுக்கு தாலி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கான் அப்படின்னு அதுல இருக்கு. அத பார்த்ததோட ரகுராமுக்கு பேரதிர்ச்சி. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே தப்பான குற்றச்சாட்டு, என் மேல எந்த தப்புமே இல்ல, இவங்க தேவையில்லாம எங்க மேல தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த கார்த்தி தான் கடத்தினான், அதுக்கான சாட்சி தான் என் பொண்டாட்டி தனா. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா இவனோட அதிகாரம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது, இவன் பாட்டுக்கும் எனக்கு அதிகமான டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான், இதுக்கான சாட்சி நிறைய பேர் இருக்காங்க. ரகுராமுக்கு செம்ம கோவம் வருது. ரகுராம் புவனேஸ்வரிய பார்த்து, புவனேஸ்வரி இப்போ உன் மருமகன் என்ன பதில் சொல்ல போறான்? கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க சொல்றது எல்லாமே பொய் குற்றச்சாட்டு. அப்ப தனா டக்குன்னு சத்தம் போடுறாங்க, ஏய் யாருடா பொய் குற்றச்சாட்டு வைக்கிறது?
நீ எவ்வளவு பெரிய மோசமான ஒருத்தன் அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, நீ வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்த. அப்பா, இத்தனை நாளும் நான் உங்ககிட்ட உண்மைய சொல்லாம இருந்ததுதான் உங்களுக்கும் எனக்கும் பிரிவு வரத்துக்கே காரணமாகி இருந்திருக்கு. இங்க பாருங்கப்பா, நான் இந்த கார்த்திகை காலேஜ்ல காதலிச்சேன். ஆனா இவர்தான் என் முறை பையன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம்தான் அந்த புவனேஸ்வரி சம்மந்தம் பேச வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் கார்த்திக் சாரை பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கெட்டவரா இருந்திருக்காரு. பல பெண்களோட தொடர்புலயும் இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை தான் மாயாவும் கதிரும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னாங்க. ஆனா நான் ஒரு முட்டாள். கார்த்திக் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் அவனை எந்த அளவுக்கு நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரிதான் நானும் அவனை ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டேன். அதனாலதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரு அவர் மேல தப்பு சொன்னாலுமே நீங்க சொல்றது தப்பான குற்றச்சாட்டு அப்படின்னு அவங்களையே பேசினேன். ஆனா கடைசியில எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்பு வைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இத்தனை நாளும் அவன் எனக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப கூட நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு அவன் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ரகுராம் தனாவை பார்த்து ஆரம்பத்திலேயே நீ ஏன் இதை சொல்லல? அப்ப தனா சொல்றாங்க, இப்படிப்பா, ஆரம்பத்திலேயே சொன்னா எங்க அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாரு. எங்க அப்பா கடைசியில என்னை வந்துட்டு நம்பிக்கை இல்லாத பொண்ணா வளர்த்துட்டாருன்னு வேதனைப்படுறதுக்கா? அதனாலதான் நான் சொல்லல. எங்க அப்பா வளர்ப்பு என்னைக்குமே தப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இத்தனை நாளும் உண்மையை சொல்லல. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறேன். இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு நம்ம ரகுராம். அப்ப ரகுராம் நேரா கார்த்தியை பார்த்து தனா சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்ல தனா சொல்றதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட பாக்குறாங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இந்த கார்த்திக்கு சரியான தண்டனை கண்டிப்பா உண்டு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன பிறகும் அந்த பொண்ணுக்கு நிறையவே தொந்தரவுகள் கொடுத்துருக்கான். அதனால அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது தான் சரி அப்படின்னு ரகுராம் முடிவு பண்றாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டினியூஸா வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் புது வீடியோல பார்ப்போம். ஸோ வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.